ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். ஸோ செகண்ட் பார்ட்டோட வீடியோ இது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். இப்போ வாங்க போத்தீஸ் பாடோட செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே லெஹங்காஸ், பட்டு சாரீ, அதுக்கப்புறமா பேக்ஸு, செப்பல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. லெஹங்காஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைடல் கலெக்ஷன்லாம் நல்லா வந்து இங்கே பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹையாகவே இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சண்டேஸ் தான் போனோம். ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால பட்டு செக்ஷன்லாம் எங்களால் அவ்வளோவா பார்க்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த சைடு வந்துவிட்டோம். லெஹங்காஸ், ஃப்ராக்கு. ஸோ இந்த லெஹங்கா பார்த்திங்கன்னா 6000 ருபீஸ் போட்டிருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ இந்த லெஹங்காஸ் வந்து ஒவ்வொரு லெஹங்காஸுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்து செலக்டடாக வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம போனோம்னா ஏதாவது ஒரு லெஹங்காஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஒரு செலக்டடான லெஹங்காஸ் அண்ட் பட்டு சாரீ இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நமக்கு வந்து சரவணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ எல்லா வித மக்களும் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்திங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தாங்க இருக்குது எல்லா பொருட்களுமே. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் எடுக்கணுன்னா நம்ம வந்து போத்தீஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஹங்கா 15,000 அரௌண்ட் போட்டுருந்துச்சுங்க. ஸோ ரொம்பவே காஸ்ட்லி தான். ஒரு ப்ரைடலுக்குன்ற போது நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் டைம், மேரேஜ் டைம், அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வாங்க, இந்த லெஹங்கா செக்ஷன் முடிஞ்சிட்டு நம்ம இப்போது அடுத்த செக்ஷனில் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா செலக்டடான ஐட்டம்ஸ் இருந்தது. இங்கே வந்து நமக்கு மெட்ரோ வந்து இந்த இடத்துக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால நமக்கு எல்லா இடத்துல இருந்தும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒர்க் வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. மெட்ரோ ஒர்க் முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா திருமங்கலம் அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸு, இந்த சைடு வந்து நம்ம ஆன் ரோட் பொர்ஷாக்கம், இந்த மாதிரி நார்த் சைட்லேருந்து வரத்துக்கு சென்ட்ரான ஒரு பிளேஸ் இது. ஸோ அதனால் எல்லா விதம் 4 பக்கமாக இருக்கிற மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பிளேஸ் இது. ஸோ நமக்கு மெட்ரோ மட்டும் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பேக் செக்ஷன், பேக் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. பேக்ஸ் வந்து ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்தது. ஸோ நம்ம செலக்டடாக பார்த்து நமக்கு என்ன தேவையோ அந்த பேக்ஸை பார்த்து எடுத்துக்கலாங்க. ஸோ பேக்ஸ் வந்து 600 700 வந்து 5000 6000 ரேஞ்சுக்கு கூட வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப இந்த ஒயிட் பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மெயினாக வந்து சரவணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா மேலே வந்து 8th ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வரணும். ஆனால் போத்தீஸில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. நம்ம வந்து கீழே நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃப்ளோராக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதனால் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தாங்க இது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மால் மாதிரி இருக்குதுங்க. ஸோ எல்லாமே உள்ளே வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஜுவல்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜுவல்ஸு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேகு, செப்பல் அண்டு பட்டு சாரீஸ், அதுக்கப்புறமா லெஹங்காஸ், ஃபுல் ஃப்ராக்கு. கிரவுண்டு ஃபஸ்ட்டு தாங்க என்னால் கவர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அடுத்த ஃப்ளோர் எல்லாமே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போதைக்கு என்னால் வந்து இதை மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இப்போ தான் வந்து
ஓப்பன் பண்ணி ஒரு 15 டேஸில் வந்தோம். ஸோ அந்தளவுக்கு பேக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சா அப்படி இல்லைன்னா இன்னும் ஸ்டாக் பண்ணலையான்னு தெரியல. ஸோ ஆனால் இருக்கிற பேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எனக்கு இந்த ஒயிட் கலர் பேக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ பர்டிகுலராக அந்த பேக்ஸ் மட்டும் நான் பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. 5000 6000 ரேஞ்சில் இருக்கிற பேக் எல்லாமே இங்கே வந்து ஒரு 2000 2500 அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ்லாம் இருந்ததுங்க. மேக்கப் செட்டு, பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்க்க முடியலைங்க. அதாவது நம்ம வந்து இப்போ பர்ஃப்யூம்லாம் வந்து யூஸ் பண்ணி லைட்டாக, அதாவது சாம்பிள் பேக் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி ட்ரையல் பண்ணோம்னா அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. பர்ஃப்யூமு, மேக்கப் செட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போத்தீஸ் வந்து நல்லா தாங்க இருக்குது. அந்தளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே இமிட்டேஷன் ஜுவல்லரி, செயின்ஸு, பேண்டு, கிளிப்ஸு இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து நம்ம லேடிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமுமே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அவங்க வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கிளிப்ஸ், இப்போ கொரியன் கிளிப்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ட்ரெண்டிங்கில் இருக்கிற கொரியன் கிளிப்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தாங்க. எது தேவையோ செலக்டடாக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயரிங் செக்ஷன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இயரிங்ஸு, அதுக்கப்புறமா பிரேஸ்லெட்ஸு, இந்த மாதிரி இமிட்டேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பேண்டுங்க, பேண்ட்ஸு, கிளிப்ஸு, பேண்ட் எல்லாமே நல்லா கலர் கலராக அழகாக இருந்தது. நமக்கு என்ன தேவையோ நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு மட்டும்தாங்க கவர் பண்ண முடிஞ்சுது. டைம் வந்து 8:30 ஆகிடுச்சி. ஸோ வீடு போய் சேர்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும். பஸ்ஸில் தாங்க போகணும். ஸோ அதனால் நாங்கள் லீவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து கீழே இறங்குற வீடியோ தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக 2nd, 3rd, 4th ஃப்ளோர் எல்லாமே நான் கவர் பண்ணி எடுக்கிறேங்க. பாய்ஸ் வியர், கிட்ஸ் வியரு இதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வெளியில் வரோங்க, எக்ஸிட் ஆகிறோம்.
இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டு தாங்க இருக்காங்க. பாருங்கள், இந்த சைடு சரவணா ஸ்டோரு, இந்த சைடு போத்தீஸ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. சரவணா ஸ்டோர் கஸ்டமர் சரவணா ஸ்டோர் போகிறாங்க, போத்தீஸ் கஸ்டமர் போத்தீஸ்க்கு வராங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா போத்தீஸை விட சரவணா ஸ்டோர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனலில் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.